அல்லேலூயா, அல்லேலூயா. கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம். கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம். ஆண்டவரே, அந்த பிதாவே உங்களுக்கு நினைக்கிறோம். இந்த வேலையில் ஆண்டவரே சொல்ல போகிற வார்த்தையை ஆசிரியர்களுக்காக மற்ற ஒவ்வொன்றும் பெரும்பாலும் அதை விளம்பி அனுப்புவதாக நாங்கள் சிறு கூட்டமாக இருந்தாலும் உண்மை அதை நாம் நாடி இருக்கிறோம், தேடி இருக்கிறோம். உங்கள்கிட்ட இதை பெற்றுக்கொள்கிற நன்மையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வார்த்தையை ஆசிரியர்கள் கூட எல்லாத்தையும் சொல்லி நான் சொல்கிறோம். என்பதாகவே இந்த மாதத்தில் வாக்குத்தத்தமான தெய்வீக முழுமையை குறித்து நான் கொண்டேன். தெய்வீக முழுமை, அந்த முழுமையிலே நம்ம வாழ வேண்டும், ஆண்டோட முழுமையில நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லி நான் 1ஆம் தேதி கொடுத்தேன். அது கண்டினியூஷனாக இன்னைக்கு பார்க்கலாம். போன வாரம் ஈஸ்டர் ஆகிறதுனால நான் ஈஸ்டர் அன்றைக்கு போன வாரமே நான் கண்டினியூ பரவாயில்லை. 9, 10 வாசிப்போம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்கு வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துறை அதிகாரத்தும் அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? பரிபூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறீர்கள். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் ஆண்டவருடைய பரிபூர்ணம் நம்முடைய சரீரத்திற்குள்ளாலே சரீர பிரகாரமாக பார்த்தோம் என்று சொன்னா அவருக்குள்ளாலே நம்ம எப்படி இருக்கிறோம்? வாசமா இருக்கிறது. அவருடைய பரிபூர்ணம் நம்முடைய சரீரத்திற்கு பிரகாரமாக அவருக்குள்ளாலே நம்முடைய வாசமா இருக்கிறது. அதான் முதல் காரியம் நம்ம பார்க்க போறோம். இப்போ அவருக்குள்ளாலே நம்ம வாசமா இருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம அவருக்குள்ளாலே முழுமையா இருக்கிறோமா ஒரு கேள்வி வேணுமாறு. அவர் நமக்குள்ளாலே முழுமையா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் நம்ம சரீரத்துக்குள்ளாலே முழுமையாய் அவர் என்ன பண்றாரு? இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரு. நம்ம அவருக்குள்ளாலே முழுமை பெற்றவர்களா இருக்கிறோமா? முழுமை பெற்றவர்களா இருக்கிறோமா? அவர் நமக்குள்ளாலே வாசம் பண்ணி இருக்கிறார், வாசமா இருக்கிறார். அது காரியங்களும் அது இருக்கும்போது நமக்குள்ளாலே எல்லா விதமான துறைத்தனங்களும் எல்லா விதமான அதிகாரமும் எல்லாத்துக்கும் மேலான அதிபதியாய் அவர் இருக்கிறாரு. அப்போ அவர் எல்லா காரியங்களும் நமக்கு தேவையில்லா காரியம் நம்ம விட்டு விலக வேண்டும். எல்லாத்துக்கும் அதிகாரியா என்ன பண்றாரு? இருக்கிறாரு. அப்போ நம்ம தேவையில்லாத காரியம் நம்ம சரி விலக வேண்டும். எல்லா அசுத்தங்களும் எல்லா பாவ காரியங்களும் எல்லா நாசமோசங்களும் நம்ம சரீரத்தை விட்டு விலக வேண்டும். நம்ம அவருடைய பரிபூர்ணமாய் மாற வேண்டும் என்று சொன்னார். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இந்த சரீரத்தை விட்டு விலகி போக வேண்டும். அல்லேலூயா. அவர் எனக்குள்ளாலே முழுமையா இருக்க வேண்டும் என்று சொன்னார். அவருக்கு பிரியமில்லாத காரியம் எனக்குள்ளாலே இருக்க கூடாது. புரியுங்களா? புரியுதா நான் சொல்ல வந்து? அப்ப அவர் எனக்குள்ளாலே முழுமையா இருக்கிறாரு. நான் அவருடைய நிறைவாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் அவருடைய பரிபூர்ணமாய் இருக்கிறேன். அதெல்லாம் போட்டு கிடைச்சேன். நீங்கள் யாரு? பரிபூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறீர்கள். அவருக்குள்ளாலே அவருக்குள்ளாலே நான் பரிபூர்ணமாய் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்குள்ளாலே இருக்கிற எல்லா துணைத்தனங்களும் எல்லா விதமான தேவையில்லாத காரியங்களும் என்னை விட்டு என்ன பண்ணும்? நீங்க
வேண்டும். ஏன்னா அவர் கண்ட்ரோல்ல மாறிடுச்சுன்னா, எல்லா விதமான காரியங்கள் அவர் கண்ட்ரோல்ல போயிடுச்சுன்னா நம்மளை எதுவுமே அதை தீட்டுப்படுத்தாது. புரியுதா நான் சொல்ல வருது? நம்ம சரீரத்தை தீட்டுப்படுத்தாது. சரீர அழுக்கி விநியோகமா நம்ம என்ன பண்ணலாம்? கிளீன் பண்ணலாம். பாவ காரியங்களை ஆவிக்குரிய அழுக்க கிளீன் பண்ணணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே மாத்திரம்தான் அது முடியும். அல்லேலூயா. அவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே மாத்திரம்தான் அது கழுவ முடியும். நம்ம ஷாம்பு போட்டோ இது போட்டோ அது சரீரம் வேணா கிளீன் பண்ணலாம். ஆனா வெளியே போயிட்டு வந்துட்டு இந்த வெயில்ல போயிட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ளால ஃபுல்லா நாற்றம் அடிச்சிடும். வேர்வை நாற்றம் அடிக்கும். அடிக்காதா? திரும்பி என்ன பண்ண? போயிட்டு குளிக்கணும், சோப் போடணும், எல்லாம் பண்ணணும், கிளீனா வச்சுக்கணும். கிளீனா வச்சுக்கலன்னா நாற்றம் அடிக்கும் இந்த சரீரம். இந்த சரீரத்தோட வேல்யூ அவ்வளவுதான். ஆனா சரீரம் தான் பெருசா, அதுக்குதான் எல்லாம் என்ன பண்ண முக்கியத்துவம் கொடுக்குறோம். சரீரம் ஒண்ணுக்கும் உதவாதது, ஒண்ணுக்கும் உதவாதது. வெறும் சும்மா வெசல் தான். நம்ம வாழுகிறதுக்கு, இந்த பூமியில வாழ்றதுக்கு ஒரு குடி இருக்கிறதுக்கு ஒரு வீடு போல நமக்குள்ளால இருக்கிற நம்ம ஆத்துமா தான் வெளியேற பெற்றதா இருக்கிறது. அது ஆண்டவருடைய ரத்தத்தாலே நம் மீட்கப்பட்டு கழுவப்பட்டு எப்பொழுதும் நறுமணம் வீசும்படியாக, இந்த உலகத்திலே நறுமணமாய் நம்ம வீசும்படியாக ஆண்டவர் செய்திருக்கிறார். அதுதான் முழுமை. அவருடைய முழுமையில வாழ வேண்டும் என்று சொன்னா அவருடைய நறுமணத்திலே எப்பொழுதும் வாழ வேண்டும். அவர் எப்பொழுதும் நம்ம பிரதிபலிக்கிறவரா இருக்க வேண்டும். அவரை நம்ம என்ன பண்ண? பிரதிபலிக்கிறவரா இருக்க வேண்டும். எல்லா காரியங்களும் அவர் ஒழுங்காய் காரியங்களை என்ன பண்ண செய்யணும்? ஒழுங்குள்ளவர்களா இருக்க வேண்டும் எல்லா காரியத்திலும். அந்த ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் கீழ்ப்படிதல். ஒழுக்கம் கீழ்ப்படிதல். அவர் கீழ்ப்படிதலை விரும்புகிறார். சொன்னதை செய்யறதுக்கு அவர் நம்மளை என்ன பண்றாரு? வைக்கிறார். விரும்புகிறார். அவர் வார்த்தையை கேட்டு அதற்கு செய்கிறவர்களுக்கு பாக்கியவான்கள். இன்னைக்கு நம்ம சங்கீத பாகத்துல கடைசி பகுதியில நம்ம பார்த்தது என்னன்னா 111 சங்கீதத்துல கடைசி வசனத்தை வாசிக்க திரும்பி. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அதோ நல்ல புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்னென்னைக்கும் நிற்கும். தேவனுடைய புகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில எப்பொழுது நிற்க வேண்டும் என்று சொன்னால் அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படித்தே ஆக வேண்டும். ஒழுங்கா ஞானமா காரியத்தை செய்யணும்னா தேவனுக்கு பயந்து சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தே அதுபடி நடந்தோம் என்று சொன்னா அவனுக்கு நல்ல புத்தி இருக்குன்னு அர்த்தம். அது மாத்திரம் இல்ல, அவருடைய புகழ்ச்சியா நீங்க மாறுகிறீங்கன்னு அர்த்தம். தேவனுடைய புகழ்ச்சியா நீங்க மாறுகிறீங்க. அவருடைய பரிபூர்ணம், நான் அவருடைய பரிபூர்ணம். அவர் என்கிட்ட முழுமையா இருக்கிறாரு, நான் அவரோட முழுமையா மாறுகிறேன். அல்லேலூயா. அதான் மீனான காரியம். முதல் காரியம் அவருடைய பரிபூர்ணமாய் நான் என்ன பண்ணுகிறேன்? மாறுகிறேன். அல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் மாம்சம் 14ஆம் வசனம் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அல்லேலூயா. அப்போ இங்க சொல்லப்பட்ட காரியம் என்னன்னா கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இருந்தார் அவர். அல்லேலூயா. வார்த்தையானவர் மாம்சமாகி நமக்குள்ளாலே அவர் நமக்காக இறங்கினது மாத்திரம் இல்ல, அந்த தெய்வத்துவத்தையும் அவர் என்ன பண்ணல? விடவே இல்லை. அவர் மனிதனாகவும் இருந்தார், தெய்வமாகவும் இருந்தார். அந்த தெய்வத்துவத்தின் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் என்ன பண்ண? எப்பொழுதும் நமக்குள்ளாலே வாசம் பண்ணினார். இப்பொழுதும் நமக்குள்ளாலே
அவர் நிறைந்தவராய், கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்தவராய் எப்பொழுதும் நமக்குள்ளாலே பரிசுத்த ஆவியானவர் சாயலிலே நம்ம கூட நம்ம வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. உண்மைதானங்க? உங்களுக்குள்ளாலையும் எனக்குள்ளாலையும் அவர் முழுமையாய் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரிந்தும் சதா காலமும் உள்ளோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருந்தார். இருந்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் பிசிக்கலா இல்லைன்னாலும் பரிசுத்த ஆவியானவர் ரூபத்தில் அவர் எப்பொழுதும் நம்ம கூட தான் என்ன பண்ணார்? இருந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவருடைய மகிமையை கண்டோம் என்று சொல்லப்பட்டது. நம்ம நேரா பார்க்கலனாலும் அவர் செய்கிற கிரியினாலே அவர் மகிமையை நம்ம என்ன பண்ணுகிறோம்? காணுகிறோம். 2000 வருஷத்துக்கு அப்புறம் கூட அவர் கிரியை ஸ்டாப் பண்ணவே இல்லை. அவர் அற்புதங்களை ஸ்டாப் பண்ணவே இல்லை. அவர் அதிசயங்களை ஸ்டாப் பண்ணவே இல்லை. அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய மகிமையை நம்ம என்ன பண்றோம்? காண்கிறோம். எவ்வளவு அற்புதத்தையும் பார்த்திருக்கிறார், எவ்வளவு அதிசயத்தை காட்டியிருக்கிறார். அது சும்மா கிடையாது, நம்ம கண்டு கொண்டுதான் இருக்கிறோம். அது பிதாவுக்கு ஒரே பேரான மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அவர் எப்பொழுதும் எனக்குள்ளாய் நிறைவாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அவருடைய இப்ப என்னன்னா அவருடைய கிருபையும் சமாதானம் நிறைவா இருக்கிறது. அவருடைய கிருபையும் சமாதானம் எனக்குள்ளாலே நிறைவாய், கிருபையும் சத்தியமும் எல்லாத்தையும் நிறைவாய் நமக்குள்ள இருக்கிறாரே. அல்லேலூயா. கிருபையான சத்தியத்தினால் நிறைந்தவராய் எனக்குள்ளாலே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் எனக்குள்ளாலே பரிபூர்ணமா இருக்கிறாரு. அவர் எனக்குள்ளாலே பரிபூர்ணமா இருக்கு, நான் அவருடைய பரிபூர்ணமா மாறி இருக்கிறேன். இப்பொழுது 2வது காரியம் பார்த்தோம், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் அவர் நிறைந்தவராய் எனக்குள்ளாலே வாசம் பண்ணியிருக்கிறார். எனக்குள்ளாலே அவர் என்ன பண்ணாரு? வாசம் பண்ணியிருக்கிறார். கொலோசியர் எடுப்போம் 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரத்துல 16 வாசிப்போம். அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்துள்ளவைகளும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவையுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களாலும் துரைத்தனங்களாலும் அதிகாரங்களாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கு சிருஷ்டிக்கப்பட்டது. அல்லேலூயா. முதல் காரியம் என்னன்னா அவருக்குள் சகலம் சிருஷ்டிக்கப்பட்டது. இங்க வாசிக்கிற காரியம் என்னன்னா அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாம் அவருக்குள்ளாலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. நாமும் சரி, தேவதூதர்களும் சரி, நான் பார்க்கிற எல்லாமே சரி, எல்லா படைப்பும் அவருக்குள்ளாலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றுக்குள்ளாலே ஆண்டவருடைய டிஎன்ஏ இருக்குது. ஒவ்வொரு உயிருக்குள்ளாலே, ஒவ்வொரு அணுக்குள்ளாலே அவரோட டிஎன்ஏ இருக்குது. டிஎன்ஏ வச்சுதான் நம்ம யாரோட பிள்ளைன்னு பார்க்க முடியும். நம்ம எல்லாருக்குள்ளால ஒரே டிஎன்ஏ இருக்குது, அவரோட டிஎன்ஏ. YHWHங்கிற ஒரு காரியம் அது கண்டிப்பா எல்லாரோட ரத்த அணுக்கள் இல்ல இருக்குது. அது சயின்டிபிக்கலா ப்ரூவ் ஆயிருக்கு. அது தெரியுமா? அந்த YHWH இல்லாம எந்த ஜீவனும் உயிரா இருக்க முடியாது. அதுதான் பெரிய காரியம். அந்த அணுக்களுக்குள்ளாலே, ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளாலே அவருடைய நாமம் தரிக்கப்பட்டுதான் இருக்கிறது. அவங்க தேவனை ஏற்றுக்கொண்டவர்களா இருக்கட்டும், ஏற்றுக்கொள்ளாதவர்களா இருக்கட்டும், யார் எப்படிப்பட்டவர்களா இருக்கட்டும், அவருடைய நாமம் தரிக்கப்படாத எந்த ஒரு சிருஷ்டியும் இல்லை. எல்லாமே அவர் உருவாக்கினார், அவர் பேர் கொண்டு உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம தான் இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பேர் வைக்கிறோம், ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கும் பேர் வைக்கிறோம். அவர் ஏற்கனவே எல்லாத்துக்கும் பேர் வச்சு அழைச்சவர் அவர். நட்சத்திரம் வான் பேசுறது வான் சொன்னா வரும் நட்சத்திரம், அப்படிப்பட்ட தேவன் அவர். அப்போ அப்படி இருக்கும்போது நமக்குள்ளாலே அவரோட டிஎன்ஏ இருக்குதுன்னா, அப்போ அவரோட நாமம் இருக்கு என்று சொன்னா நம்ம எவ்வளவு ஸ்பெஷல்.
அப்போ அவருக்குள்ளாலே சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது. அவராலே மாத்திரம் கிடையாது, அவருக்காக நான் படைக்கப்பட்டேன். அதான் அவருக்காக நான் உருவாக்கப்பட்டேன், அவருக்கு பயன்படும்படியாக நான் உருவாக்கப்பட்டேன். இந்த உலகத்துல நான் உருவாக்கப்பட்டேன்னா ஒரு நோக்கம் இருக்குது, காரணம் இருக்குது. எதுவுமே சும்மா நான் உருவாக்கப்படல. அவர் என் வாழ்க்கையில என்ன தீர்மானத்தில் இருக்காரோ அது நிறைவேறும் வரைக்கும் என்ன கைவிட போறதில்லை. அதன்படிதான் நடத்துறார். என்னோட ஒவ்வொரு பாதையும் அவர் அறிந்திருக்கிறார். என்னோட ஒவ்வொரு வழியையும் அவருக்கு நல்லா தெரியும். அவர் தான் எல்லாத்தையும் காட்டி கொண்டிருக்கிறார். எப்படி போகணும், என்ன போகக்கூடாதுன்னு அவர் சொல்லி கொடுக்கிறார். அது கேட்டு ஒழுங்கா நடந்தோம் என்று சொன்னா புத்தி உள்ளவளா இருக்கும். நம்ம தப்பிச்சோம், லைஃப்ல நம்ம தப்பிச்சோம். அதெல்லாம் சொல்ற அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்து நிற்கிறது, நிலை நிற்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் அவருக்குள்ளாக நிலை நிற்கிறது. அவர் எல்லாத்துக்கும் முதன்மையா அவரே இருக்கிறார். 2 Corinthians அவர் எல்லாத்துக்கும் முதன்மையா இருக்கிறாரு. எல்லாம் அவருக்குள்ளாக நிலைத்து இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் ஃபர்ஸ்ட். அதுதான் அனுபவம். அப்படிங்க ஆடியும் அனுபவமா இருக்கிறார். இன்னொருமா இருக்கிறார். நம்முடைய ஜீவன் உருவாக்கும் போது அவராக இருக்கு. ஜீவன் முடிந்ததுக்கு அப்புறமா அவருக்குள்ளே தான் போய் நம்ம இருக்கோம். ஹல்லேலூயா. எப்பொழுதும் அவரை தான் நம்ம பார்க்கிறவராக இருக்கிறோம். அவரை சுவாசிக்கிறோம், அவரை உட்கொள்கிறோம், அவர் எல்லாம் அவருக்குள்ளாலே நம்ம என்ன பண்ணுறோம், இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதன்மையாக ஹல்லேலூயா. அவர்தான் ஆதியும் மற்றொன்று முதல்வரானவர். சபையாகிய சபைக்கு சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். 3வது காரியம் சபையாகிய தலைக்கு சரீரத்துக்கு தலையானவர். நம்ம அவருடைய சரீரமா இருக்கிறோம். அவர் நமக்கு தலையா இருக்கிறார். அவர் நமக்கு தலையா இருக்கிறார். அவருக்குள்ளாலே நம்ம வாழ்கிறோம், அவருக்குள்ளாலே நம்ம பலப்படுகிறோம், அவருக்குள்ளாலே நிலைக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் அவருக்குள்ளாலே நிலை நிற்கிறது. ஹல்லேலூயா. அவர் இல்லாமல் வேற எதுவுமே கிடையாது. சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி அவருக்குள்ளாலே சகலமும் ஒப்புரவாகப்பட்டது. அவருக்குள்ளாலே சகலமும் ஒப்புரவாகப்பட்டது. எதனால? அவருடைய ரத்தத்தினால. அவர் ரத்தத்தினாலே திருப்பி அவர் எல்லாத்தையும் அவருக்குள்ளாலே என்ன பண்ண எடுத்துக்கொண்டார். முந்தி என்ன பண்ணது? பாவத்தினாலே நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ண பிசாசு பாடிக்கொண்டான். ஆனா திரும்பியும் அவர் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி முழுமையா அவர்கிட்ட நம்ம முழுமையாக்கி கொண்டார். சகல பரிபூர்ணம் அவருக்குள்ளே வாசமாயிருக்கு. அப்போ அதுக்காக தான் இந்த சிலுவையை சுமந்தார். எல்லாம் அந்த சிலுவை சுமந்த காரணம் எல்லாம் அவருக்குள்ளாலே வாசமா இருக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த சிலுவையை சுமந்தார். நமக்காக ரத்தம் சிந்தினார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். பொழுது நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நம்பிக்கை. ஒரு கிறிஸ்தவ நம்பிக்கை என்னன்னா, அவருக்குள்ளாலே நான் இங்கே வாழணும், அங்கே போயிட்ட அப்புறம் பரலோகத்துக்கு போயிட்ட அப்புறம் அங்கேயும் நானே வாழணும், நித்தியத்திலும் நான் வாழணும், உண்மையிலும் வாழணும், மறுமையிலும் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் பெரிய பாக்கியம். நமக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியம் அதுதான்.
மத்தேயு 28:18 வானத்தில் பூமி சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்றாரு. சகல அதிகாரத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிலும் அதிகாரம். அவருக்கு மரணத்தின் மேல் அதிகாரம், ஜீவன் மேல அதிகாரம், பாதாளத்தின் மேல் அதிகாரம், பரலோகத்திலே அதிகாரம், பூமியின் மேல் அதிகாரம், எல்லாவற்றுக்குள்ளாலே எல்லா அதிகாரமும் அவருக்குள்ளாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு முன்பாக நம்ம பணிந்து குனிந்து காரியங்களை செய்தோம் என்று சொன்னால் அதே அதிகாரம் நமக்கும் கிடைக்கிறது. அந்த அதிகாரத்தை வைத்துதான் சொல்றாரு, நீங்க உலகம் போய் சகல சிருஷ்டிகளும் சுவிசேஷத்தை அறிவிக்க செய்யுங்க, சாட்சியா இருங்க. சொன்ன காரியம் இருக்குன்னா அந்த அதிகாரத்தை நம்ம என்ன பண்றாரு, கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். மரணத்தின் மேல் அதிகாரம் நமக்கு இருக்கிறது. மரணம் நேரிட்டாலும் மரணத்தை கண்டு பயம் நமக்கு இல்லை. நாளை தினத்தை கொண்டு பயம் இல்லை, காலத்தை கொண்டு நேரத்தை கொண்டு பயம் இல்லை. அதன் காலத்திலே அதன் காரியங்களே அவர் எனக்கு வாய்க்க பண்ணுவார். சூழ்நிலையை சாதகமா மாத்திர தேவன் நம் தேவன் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபு தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா. அவர் நமக்கு பலத்த துருகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ராஜ்யத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் ராஜ்யம் இங்கே இருக்கிறது, நமக்குள்ளாலே இருக்கிறது. நம்ம விட்டு விலகி போகவே இல்லை. அவருடைய சித்தம் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது, இன்னும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. சகலமும் அவருக்குள்ளாலே அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. நாம் அதில் ஒரு பங்கு, எல்லாத்துலயும் நம்ம ஒரு பங்கு இருக்கிறது. 1 Corinthians 15 அதிகாரத்துல 24 வசனத்தை 1 Corinthians 15:24. அதன்பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் தரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிற ராஜ்யத்துக்கு ஒப்புக் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது இதன் பின்பு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் 23 வசனம் அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவன் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதெல்லாம் முடிஞ்சிட்டு அப்புறம் அதன் பின்பு உண்டாகும் முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிற ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். அல்லேலூயா. ராஜ்யத்தை யாருக்கு ஒப்புக் கொடுப்பாரு? யாருக்கு ஒப்புக் கொடுப்பாரு? உங்ககிட்ட என்கிட்டயோ. அவரோட ராஜ்யத்தை யாருக்கு ஒப்புக் கொடுக்கிறாரு? நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம். பெரிய காய் சொல்றோம், அதான் பெரிய ராஜ்யத்தை நம்ம கையில கொடுக்குறாருப்பா. நம்ம ராஜரீக ஆசாரிய கூட்டமா நம்ம மாறுகிறோம், எல்லாத்தையும் ஆளுகிறவரா மாறுகிறோம். அதே மாதிரிதான் ஆதாம் கிட்ட கொடுக்குறாரு. முதல்ல அவன் எல்லாத்தையும் உருவாக்கி சகலத்தையும் நமக்கு என்று உருவாக்கி அவனுக்கு என்று உருவாக்கி அவனுக்கு கொடுத்துட்டு ஆளுப்பா, இதப்பா ராஜா, இதப்பா எல்லா மந்திரி, நீதான் எல்லாம், நீதான் எல்லாம், எல்லாத்தையும் ஆண்டுகொள்னு சொல்லி கொடுத்தாரு. அவன் அதை ஆண்டு கொள்ள முடியல. அவன் கையில இருந்து பிரிஞ்சு போயிடுச்சு. இப்போ திருப்பி எல்லா துறைத்தரங்களும் எல்லா அதிகாரத்தையும் பரிகரித்து நம்ம கையில என்ன பண்றாரு? திருப்பி ராஜ்யத்தை ஹேண்ட் ஓவர் பண்றாரு. அல்லேலூயா. திரும்பி ஹேண்ட் ஓவர் பண்றாரு. நமக்கு உரிமையானதை திருப்பி நமக்கு திரும்பி கொடுக்கிறாரு. கண்டிப்பா கிடைக்கும். அது எதிர்பார்த்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. எபேசியர் 1 அதிகாரத்தை 20 வசனத்திலிருந்து வாசிங்க. எபேசியர் 1:20. எல்லா துறைகளுக்கும் வல்லமைக்கும் இன்மை மாத்திரமல்ல மறுமையிலும்
எல்லா நாமத்துக்கு மேலாய் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவர் பாதம் கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய இரவாகிய ஹல்லேலூயா. அத்தனை எல்லாவற்றாலும் நிறைய இருக்கு இல்லையா? எல்லா துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் வல்லமைக்கும் தத்தத்துவத்துக்கும் உண்மையிலும் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்த்தத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாசத்தில் உட்கார்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபை. இப்ப நம்ம சபை நிறைவா இருக்குது. அவருக்குள்ளாலே என்ன பண்ணுங்க? நிறைவா மாறுகிறது. அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். ஹல்லேலூயா. மேலாய் வைத்திருக்கிறார். சபை கொடுக்கப்பட்ட சபை முழுமையாகிறது. சபை நிறைவுபடுகிறது. அவர் என்ன பண்றாரு? தலையாய் மாறுகிறார். நிறைவான சபையோட தலையாய் மாறுகிறார். புரியுதா சொல்லப்படுது? அவருக்குள்ளாக நம்ம வாழும் போது சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. சகலமும் நிறைவாய் நடக்கிறது. நாம் அவருடைய நிறைவாய் மாறுகிறோம். ஆமென். எல்லாவற்றையும் சொல்லுங்கள். எல்லாம் அவருக்குள்ளாக இருக்கிறது. அவர் நமக்கு எல்லாமா மாற, நாம் அவருடைய எல்லாமா மாறுகிறோம். நாம் பரிபூர்ணப்படுகிறது போல அவர் நம்முடைய பரிபூர்ணமாய் மாறுகிறார். எப்படி? எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல 9-10 வாசிங்க. பூரணானது நித்திய ரட்சிப்புக்கு அடைவதற்கு காரணமாகி நாமும் தரிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. தாம் பரிபூர்ணமான பின்பு, அப்போ நம்ம அவர் பூர்ணமான பின்பு தமக்கு கீழ்பட்டிருக்கிற யாவரையும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி நாம் அவர் முழுமையானார், அவர் பூர்ணமானார். அதுக்கப்புறம் அவருக்குள்ளாலே நான் இருக்கிறதுனா நீங்களும் நானும் நம்ம இருக்கிறோம் என்று சொன்னா நித்திய ரட்சிப்பை நம்ம அடைவதற்கு அவர் காரணமாகி மெல்கிசேதேக்கு முறையின்படி பிரதான ஆசாரியர் என்று தேவனால் நாமும் தரிக்கப்பட்டார். அவர் பிரதான ஆசாரியராய் மாறியிருக்கிறார். முழுமைப்பட்டிருக்கிறோம். நாம் அவருக்குள்ளாலே பூரணராய் இருக்கிறோம். அவருக்குள்ளாலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் நித்திய தேவன் அவர் நமக்கு நித்திய ஜீவனை நமக்கு தந்தல் இருக்கிறார். நித்தியத்துக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். அப்போ ஒரு வழியை ஆயத்தப்படுத்த மாத்திரமில்ல, ஆசாரியர்கள் பிரதான ஆசிரியரை போல அவர் என்ன பண்ணாரு? மாறிட்டாரு. காரணம் என்னன்னா, பழைய ஏற்பாடு பிரகாரமாக ஆசாரியர் மாத்திரம்தான் உள்ளுக்குள்ளாலே பிரகாரத்துக்குள்ளாலே போக முடியும். பிரகாரத்துக்குள்ளாலே போக முடியும். அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாலே போக முடியும். நார்மல் மனுஷன் போக முடியாது. அதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் போக முடியும். எல்லா நேரமும் போக முடியாது. மோசே மாதிரி மோசே மாதிரி தான். அவருக்கு மோசைக்கு எப்படி நட்சத்திரத்துக்கு போயிட்டு வர முடியுமோ அதே போல நமக்கும் அந்த வாய்ப்பை என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. அவர் பிரகாரங்களில வாசம் பண்ணுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரு. அந்த வழியை ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. இப்போ அவரே பிரதான ஆசிரியனா மாறினதுனால அவருக்குள்ளால் இருக்க நம்ம தைரியமாய் அவருடைய சன்னிதிக்குள்ளாக போக முடியும். அதனால சபைக்கு மாதிரி சபைக்குள்ளாலே உட்கார முடியும்னா அதனாலதான்.
ஆசிரியர் கூடாரத்துக்குள்ளால யாரும் போக முடியாது. வெளியே நின்று எல்லா காரியம் முடிச்சு வரணும், அவ்வளவுதான். ஆடு மாத்திரம் உள்ள போவோம், பலியாகி வரும். ஒன்று பாவ நிவாரண பலி, இன்னொன்று குற்ற நிவாரண பலி. எல்லாம் பண்ணா என்ன பண்ணுவோம், பலியாகி ஒன்று பிடிக்கும். இன்னொன்று அது எல்லா பாவத்தை எல்லாம் போட்டு குற்றத்தை எல்லாம் போட்டு இன்னொரு ஆடு என்ன பண்ணும், துரத்தை விட்டு போடும். அந்த இடத்த விட்டு என்ன பண்ணும், வெளியே வனாந்தரத்துக்கு போகணும். எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரம் உங்களோட பாவம் ஏற்படுது, நீங்கி போகுது. தூரமா அனுப்பி விடுறாங்க. உங்க பாவம் அவ்வளவு தூரம் போயிடுச்சு, கண்டுக்கிட்டாத வரைக்கும் போயிடுச்சு. திரும்பி உங்க பாவம் என்ன பண்ணாங்க தொடாது அந்த ஒரு அடையாளத்தின்படியாக. அதே போலதான் உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மாத்திரமில்ல, உங்களை விட்டு விலக்கி விட்டார். உங்க பாவத்தை என்ன பண்ண உங்களை விட்டு விலக்கி விட்டார். நம்ம கண்டுக்கிட்டால் தூரம் வரைக்கும் கொண்டு போயிட்டாரு. திரும்பி வராது, திரும்பி வராது. திரும்பி பலி செலுத்த தேவையில்ல, அவர் ஒரே பலியா மாறிட்டார். அவரே தன்னுடைய பலியை கொண்டு போயிட்டு சேர்க்கிற பிரதான ஆசிரியராகவும் மாறிட்டாரு. அவருக்குள்ளால இருக்கு நம்ம தைரியமா நம்ம என்ன பண்ணலாம், அவருடைய பிரசனத்துல இருக்க முடியும். அந்த கிருபையினாலதான் நம்ம அதெல்லாம் நடந்தது. அல்லேலூயா. கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல. அல்லேலூயா. கடைசியாக 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம் நினைக்கிறேன். இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும். அல்லேலூயா. புரியுதா சொல்ல வந்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு வரும்போது தம்மை தாழ்த்தி முழுமையா தாழ்த்தி நம்மை போலவே மாறி பாடு அனுபவித்து பசியாகி எல்லாம் பண்ணி அப்படி இருந்தும் எப்படி ஒரு மனுஷன் வாழணுமோ வாழ்ந்துட்டு போயிட்டது. சும்மா போகல, எல்லா அதிகாரமும் அவர் கையில கொடுக்கப்பட்டிருந்தது. என்னது அதிகாரம், எதெல்லாம் அவர் கீழே வந்தது வாசிங்க. தேவனுடைய வலது பாசல இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் எல்லாமே அவர் கீழ்பட்டு இருக்கிறது. அவர் கீழே இல்லாத எதுவுமே இல்லை. எல்லாமே எது எப்படி பிதாவாகி தேவனுக்கு இந்த அதிகாரம் எப்படி இருக்கிறதோ அதே அதிகாரம் குமாரனுக்கும் இருக்கிறது. அல்லேலூயா. நான் திருப்பி சொன்னேன், வருகை சமீபமாக இருக்குது, ரொம்ப சமீபமாக இருக்குது. காலம் பொல்லாததாக மாறிக்கொண்டிருக்கு. இருக்கிற நாட்கள் இருக்கிற பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். கிடைக்கிற வேலை கிடைக்கிற நேரத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். எப்போ எந்த மாதிரி முடிவு போறோம் நமக்கு தெரியாது. யுத்தத்தின் சத்தம் கேட்க ஆரம்பிச்சாச்சு. என்ன மரணத்தின் தூக்குறல் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுது. வியாகுலங்கள் கேட்க ஆரம்பிச்சிச்சு. எப்படி ரத்த வெள்ளங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது, என்ன மாதிரி நடக்குது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நியூஸ்லையும் பார்த்துட்டு இருக்கோம். கதறாங்க, கண்ணீர் விடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. அவர் நிறைவான தேவன், எல்லாவற்றையும் நிறைவாய் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில சரி, எங்க வாழ்க்கையில சரி, நம்ம பாக்கிய வாழ்க்கையா இருக்கும், பாக்கியசாலிகளா இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது கிடைக்கிற வேலையை பிரயோஜனப்படுத்துங்க. அவருக்கென்று இருக்கிற நாட்டில் அவருக்கென்று வாழ்ந்துட்டு போகும். செய்யற காரியங்களை துணிஞ்சு செய்யுங்க. யாரையும் பார்க்க தேவையில்லை, எந்த மனுஷனையும் பார்க்க தேவையில்லை, யாருக்கும் இது பண்ண தேவையில்லை. நீங்க ஆண்டவர். நீங்க யாருக்காக செய்யறீங்க? ஆண்டவருக்காக செய்யுங்க. மனுஷனுக்காக செய்யறது இல்லை. சரி, ஒவ்வொரு காரியம் ஆண்டவர் கணக்கில் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிரதிபலன் வராமல் போகாது. சின்ன காரியமா இருக்கலாம், பெரிய காரியமா இருக்கலாம், ஏதுவா இருக்கட்டும், துணிஞ்சு செய்யுங்க. வர நாட்கள் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. சீரியஸா சொல்றேன், நியூஸை பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்குது. சும்மாதான் யுத்தம் பண்றாங்க, சும்மாதான் 2000 பேர், 2 லட்சம் பேர், 10 லட்சம் பேர், ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா செத்துட்டு தான் இருக்கிறாங்க. உயிருக்கு வேல்யூ இல்லை. இப்போ
உயிருக்கு வேல்யூ இல்லை. அதனால ஜாக்கிரதையா இருக்கும். நம்ம இப்ப சுதந்திரமா நம்ம இங்க ஆராதிக்கிறோம், இது கூட இல்லாதபடி நிறைய பேருக்கு இருக்குது. நாட்டுல போய் இப்படி எல்லாம் சுதந்திரமா ஆராதிக்க முடியாது. பல இடங்கள்ல சுதந்திரமா ஆராதிக்க முடியாது. நம்ம இப்படி ஆராதிக்கிறோமோ தேவ கிருபை நம்ம மேல இருக்குது. அவர் கிருபை எடுத்துக்கூடாதுக்கு அவருக்கு உண்மையா இருக்கணும். அதான் மெயினா இருந்தாரு. கிடைக்கிற வேலையை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. வாய்ப்பை விட்டுவிடாதீங்க. ஒரு வாட்டி போனா திரும்பி வராது. நம்ம பாவம் பண்ணும்போது திரும்பி பண்ணும்போது அது மறுத்து போயிடும். ஒரு குளிர் பிரதேசத்துல அந்த அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கத்தி ராத்திரி இருக்கிற நதியோ இல்லைன்னா ஓனா இப்போ அவங்க இது பண்ணாதபடி அட்டாக் பண்ணாதபடி பாதுகாப்புக்கு என்ன பண்ணுவாங்க, கத்தியில ரசத்தை தேய்ச்சி உரைய வச்சு ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி 3 வாட்டி அது உரைய வச்சு மேலே லேயர்ஸ் போட்டுருவோம். லேயராக போட்டு அந்த கத்தி பிளட் ஆன இந்த மாதிரி மேலே இருக்கிறவங்க வச்சு ஹேண்டில் பூமிக்கு வர தேய்ச்சி வச்சுப்பாங்க. அதை ஸ்மெல் பண்ணுகிற அந்த ஓநாய்க்கள் என்ன பண்ணும், அதை எடுத்து அந்த பிளட்டுக்கு நாக்கை தூணும். மேலேயும் தேய்ச்சி இருக்கும். ஆரம்பத்தில் அது பிடிச்ச மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் டேஸ்ட்டு பிடிச்ச மாதிரி இருக்கும். அது நிப்பனை என்ன ஆகும், அது ரத்தம் உறைஞ்சி போயிடும். அது என்ன கடியில் இருக்குது, கத்தி தான் இருக்குது. திரும்பி அது நாக்கு அது ஒன்ஸ் டேஸ்ட் பண்ணா நிறுத்தவே நிறுத்தாது, தேவைப்பட்டுட்டே இருக்கும். அது மேலே கீழே பண்ண நாக்கு இருக்கிறது மாத்திரம் இல்லை, அவங்களோட பிளட்டு அதை டேஸ்ட் பண்ணும். அது தெரியும், அது பிளட் தான் தெரிஞ்சிச்சு. ஆனாலும் விடாதே, மறுத்து போயிடும். கடைசியில சாகுற நிலைமைக்கு போயிடும். அந்த மாதிரி தான் உலகம் போயிட்டு இருக்குது. அழிவு அப்படிதான் இருக்குது. அடிக்ஷன்ஸ் இருக்குது, தேவையில்லாத காரியங்கள் இருக்குது, தேவனுக்கு பிரியமா காரியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம அவருடைய நிறைவா இருக்கிறோம், முழுமையா இருக்கிறோம். அதுல நம்ம சரியா இருக்கும், வேற எதுவும் இல்லை. கிடைக்கிற காரியங்களை, கிடைக்கிற நாட்களை நம்ம பிரயோஜனப்படுத்திக்கிட்டு பயபக்தியா காரியங்களை செய்துட்டு இருப்போம். ஆண்டருக்கு அந்த பயபக்தி இருக்கணும், பயம் இருக்கணும், பக்தி இருக்கணும். 2 இருந்தா நல்லா இருக்கும். இல்லையா? கீழ்ப்படிதல் இருக்கணும். கீழ்ப்படிக்கணும், சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கணும். ஆண்டர் வார்த்தை வந்துன்னா கீழ்ப்படிங்க, அதுபடி செய்யுங்க. இங்க தப்பிப்பீங்க. அதான் வேற சொல்ல முடியாது. வர அழிவுக்கு தப்பிக்க முடியும். ஆண்டு சத்துக்கு கேட்டுக்கிட்டே இருங்க. நிறைய பேர் வரல, அது எத்தனை பேர் காணும், வரவங்களே ரெகுலரா வரவங்களே காணும். அப்படிதான் இருக்கு நிலைமை. அப்படிதான் இருக்கு நேரத்தில் சில வந்தா கூட நேரத்தில் வர மாட்டாங்க. வந்தா கூட நேரத்துக்கு வர ஆராதனைக்கு வர முடிய மாட்டேங்குது. அதே ஆராதிக்க முடிய மாட்டேங்குது. அப்படிதான் இருக்கு. கிடைக்கிற வாய்ப்பை பிரயோஜனப்படுத்தி ஆண்டு சீக்கிரம் வராது, நியாய தீர்க்க வராது. அப்புறம் ஆண்டு சன்னிதானத்துக்கு முன்னாடி ஆண்டு கேள்விக்கு நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும். சொல்லும் போது நேசத்துக்கு நம்ம நிற்கும் போது அங்க போயிட்டு நான் செஞ்சேனே, நான் இது பண்ணேனே, அது செஞ்சேனே சொல்லிட்டு இருக்க முடியாது. அறியேன்னுவார். அந்த நிலைமைக்கு நம்ம இடம் கொடுக்காதது நல்லது. ஆண்டுடைய முழுமையில வாழ்வோம். இன்னும் வர நாட்களில் இன்னும் அதிகமாக இதை கொடுத்து பார்ப்போம். ஆண்டு பெரிய காரியம் வாழ்க்கையை செய்வார். அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அந்த பிதாவே இந்த வேலைக்கான சொல்லிக்கிறோம். இந்த வேலை ஆண்டவரை சத்தியத்தின்படி எங்களை நடத்துங்க. எங்களே ஆண்டவரை நீங்கள் தகுதிப்படுத்துங்க. எல்லாவற்றும் மறவே நாங்கள் நகவே உங்கள் நிறைவே நாங்கள் வாழ வேண்டும். மக்களாலே நாங்கள் வளர்த்து மக்களாலே எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக நிறைவோடு எங்கள் வாழ்க்கையை இருக்க பாருங்க. நாங்கள் ஒன்றுக்கும் காயப்படாமல்
எல்லாவற்றும் அதாவது உங்களுக்குள்ளாலே அதை நிலைத்திருக்கும்படியாக இனிமே பாராட்டுங்க. வர நாட்கள் எப்படி இருக்கும் எங்களுக்கு தெரியாதவரை நீர் எங்களை வழி நடத்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க, பலத்த காரியத்தை செய்யுங்க. உங்களுடைய முழுமையிலே நாங்கள் வாழும்படியாக திரும்பி பாராட்டுங்க. எல்லாவற்றிலும் நீர் பார்த்துக் கொள்ளுங்க. வர தடைப்பட்ட ஒவ்வொரு நாங்கள்